எஸ்ஐஆர்ல உங்களுடைய பெயரை சேர்ப்பதற்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயரும் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையுடைய எண்ணும் ரொம்ப முக்கியம். ஆனா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்காது. 2002லயும் 2005லயும் எஸ்ஐஆர்ல அவங்களுடைய பெயர் இடம்பெற்றிருந்ததா அப்படின்றத எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன வழிமுறையை கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த வெப்சைட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா voters eci.gov.in அப்படின்ற வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜ்ல உங்களுடைய ஸ்டேட் எது, தமிழ்நாடுனா தமிழ்நாடு நீங்க சூஸ் பண்ணணும். தமிழ்நாடு இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். இதுல அடுத்த பேஜ் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பை நேம், சர்ச் பை எபிக் நம்பர். எபிக் நம்பர் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கு, ஓட்டர் ஐடியோடைய காப்பி உங்ககிட்ட இருக்குன்னா அது இந்த நம்பரை வச்சு நீங்க சர்ச் பண்ணலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே தெரியாத பேர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இப்போ சர்ச் பை நேம் ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும். இதுல எந்த மாவட்டம், உதாரணத்துக்கு சென்னையில ஒரு மாவட்டத்தை சென்னையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. இதுல ராயபுரம் தொகுதியை நீங்க சூஸ் பண்றீங்க. உங்களுடைய பெற்றோர்கள் இந்த தொகுதியில வசிச்சிருக்காங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. இப்ப இங்க உங்க பெற்றோருடைய பெயர், உதாரணத்திற்கு உங்க பெயர் பிரியா அப்படின்னா இங்கிலீஷ்ல நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் பார் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல மாறிடும். ரிலேஷன் என்ன, அவங்க என்ன உறவு முறை அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது.